கோரி என்ற காகம் இரை தேடி கொண்டிருந்தது. அதிக தூரம் இரை தேடியும் எங்கும் இரை கிடைக்காததால் கோரி காகம் சோகத்தில் இருந்தது. என்னது இது? நம்ம எங்கே தேடியும் நமக்கு உணவே கிடைக்கவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் நான் பசி மயக்கத்தில் இங்கே இறந்து விடுவேன். இப்படி கோரிக்காகம் பேசி கொண்டிருக்கும் போது பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு நறுமணம் மிக்க வாசம் அந்த பக்கமாக வந்தது. ஆஹா, என்ன வாசனை இது! மிகவும் அருமையாக இருக்கிறது. அது எனக்கு தெரிந்து மிகவும் சுவைமிக்க உணவாகத்தான் இருக்க வேண்டும். நான் இப்பொழுதே அங்கு சென்று அது என்ன உணவாக இருந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன் என்று கூறிவிட்டு அந்த பக்கத்து கிராமத்திற்கு சென்றது கோரிக்காகம். அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு மரத்தில் போய் அமர்ந்தது அந்த கோரிக்காகம். அங்கே சென்று பார்த்தால் ஒரு பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தது. அந்த பாட்டியிடம் சென்று பசிக்குது என்று கூறி ஒரு வடையை கேட்டு பார்ப்போம், தந்தால் அதை சாப்பிட்டு இப்பொழுது போய்விடுவோம் என்று கூறிவிட்டு அந்த பாட்டியிடம் சென்றது கோரிக்காகம். பாட்டி, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. இப்பொழுது நான் உணவு சாப்பிடவில்லை என்றால் இறந்தே போய்விடுவேன். அதனால் எனக்கு ஒரு வடை மட்டும் தாரீர்களா என்று கேட்டது கோரிக்காகம். காகமே, இப்பொழுது நானே வியாபாரம் நடக்கவில்லை என்று சோகத்தில் இருக்கிறேன். நீ வடை கேட்கிறாய், உனக்கெல்லாம் வடையெல்லாம் தர முடியாது, இங்கிருந்து ஓடு என்று விரட்டியவுடன் அங்கிருந்து பறந்து போய் அந்த மரத்தில் அமர்ந்தது கோரிக்காகம். ஹே பாட்டி, நீனா எனக்கு வடை தர மாட்டேன் என்று சொன்னாய். இப்பொழுது நீ திசை திரும்பும் நேரத்தில் உனது வடையை தூக்கிவிட்டு சென்று விடுகிறேன் என்று கூறிவிட்டு பாட்டி கவனிக்காத நேரத்தில் ஒரு வடையை தூக்கிவிட்டு சென்றது அந்த காகம். பின் அந்த வடையை தனது காட்டிற்கு கொண்டு சென்றது கோரிக்காகம். அந்த காட்டில் சென்று அந்த வடையை சாப்பிடுவதற்கு தயாரானது கோரிக்காகம். அப்பொழுது அதன் வழியாக ஒரு தந்திரமான நரி ஒன்று வந்தது. ஆஹா, இந்த காகத்தின் வாயில் ஒரு வடை ஒன்று உள்ளது. அதை நான் இப்பொழுதே சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த வடையை வாங்கி சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைத்த அந்த தந்திரமான நரி ஒரு திட்டம் போட்டது. அப்பொழுது அந்த தந்திரமான நரி இப்படி கூறியது. காகமே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்கும்போது நான் இங்கே மயங்கே விழுந்து விடுவேன் போல் இருக்கிறது. நீ எப்படி அழகாக இருக்கிறாயோ அதே போல்தான் உன் குரலும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் உனது இனிமையான குரலை வைத்து எனக்காக ஒரு பாட்டு பாடு என்று கேட்டது அந்த தந்திரமான நரி. அந்த மூளை இல்லாத காகமோ வாயில் வடை இருப்பதை கூட மறந்து பாட்டு பாடுவதற்காக வாயை திறந்தது. அப்பொழுது அந்த காகம் வாயை திறந்ததும் அந்த வாயில் இருந்த வடை கீழே விழுந்தது. பின்பு கீழே விழுந்த அந்த வடையை அந்த நரி சாப்பிட்டு விட்டது. அதிக பசியில் இருந்தாலும் ஒரு புகழ்ச்சியில் மயங்கி அந்த வடையை இழந்து அங்கேயே அழுது கொண்டிருந்தது அந்த காகம். அது ஒரு அழகான இரவு நேரம். அந்த காட்டில் ஒரு பறவை மட்டும் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது. பின் அந்த பறவை பறந்து சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு வீடு இருந்ததை பார்த்து அதன் அருகில் சென்று அமர்ந்தது அந்த பறவை. இப்பொழுது நாம் பறந்து சென்றால் அது நமக்கே ஆபத்தாகிவிடும். அதனால் இந்த வீட்டில் தங்குவதற்கு உதவி கேட்டு பார்ப்போம் என்று கூறி அந்த வீட்டின் கதவை தட்டியது அந்த பறவை. அப்பொழுது அந்த வீட்டினுள்ளே இருந்து 2 காகங்கள் வெளிவந்தது. யார் பறவையே நீ? எங்கள் வீட்டின் கதவை தட்டி ஏன் தொந்தரவு செய்கிறாய்? காகங்களே, ஒரு வேலையாக நான் இங்கு பக்கத்து காட்டிற்கு வந்தேன். அந்த வேலையை முடித்துவிட்டு செல்வதற்குள் இருளாகிவிட்டது. அதனால் இன்று இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டது அந்த பறவை.
இல்லை பறவையே, இப்பொழுது தங்கிக்கலாம்னு வருவீங்க, அப்புறம் பின்னாடி எங்கிட்ட இருந்தே உணவு கேட்பீங்க. அதெல்லாம் தர முடியாது. அதனால் நீங்கள் வேற வீட்டை பார்த்து செல்லுங்க. இப்படி காகங்கள் பேசியதால் சோகத்தில் அங்கிருந்து பறந்து சென்றது அந்த பறவை. பின் கொஞ்சம் தள்ளி மற்றொரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டின் அருகில் சென்று அந்த வீட்டின் கதவை தட்டியது அந்த பறவை. பின் அந்த வீட்டிலிருந்து சோனா ராணா என்ற பறவை வெளியே வந்தது. யார் பறவையே நீ? ஏன் கதவை தட்டினாய்? என்று கேட்டது சோனா குருவி. குருவி, ஒரு வேளையாக நான் பக்கத்து காட்டிற்கு வந்தேன். அந்த காட்டிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்குள் அதிக நேரமாகிவிட்டது. அதனால் இந்த ஒரு நாள் மட்டும் உனது வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா? என்று கேட்டது அந்த பறவை. சரி குருவி, வந்து தங்கிக்கங்க என்று கூறி அது சாப்பிடுவதற்கு உணவையும் கொடுத்தது அந்த சோனா குருவியும் ராணா குருவியும். பின் இரவு உணவை சாப்பிட்டு அனைவரும் தூங்கினார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. இரவு என்னை தங்க வைத்ததற்கு மிகவும் நன்றி பறவைகளே. நான் மரம் வெட்டும் வேலைதான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கட்டை தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி அங்கிருந்து பறந்து சென்றது அந்த பறவை. சில நாள் கழித்து அந்த காட்டில் பயங்கரமான மழை பெய்தது. அப்பொழுது சோனா குருவியின் வீடும் சேதமடைந்தது. சோனா, நமது வீடு முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது. இப்பொழுது நம்மிடமும் கட்டைகளும் எதுவும் இல்லை. இப்பொழுது நான் வீடு கட்ட என்ன செய்கிறது? ராணாஜி, அன்னைக்கு ஒரு பறவை நம்ம வீட்டில் தங்கி இருந்துச்சு, அந்த பறவைகிட்ட கேட்டு பார்ப்போம் வாங்க என்று கூறி சென்றது சோனா குருவியும் ராணா குருவியும். அங்கோ 2 காகங்களின் வீடும் சேதமடைந்திருந்தது. அந்த 2 காகங்களும் சோகத்தில் இருந்தது. ஆனால் இந்த பக்கமோ சோனா குருவியும் ராணா குருவியும் அந்த பறவையிடமிருந்து மரக்கட்டைகளை வாங்கி மற்றொரு வீடை கட்டி நன்கு வாழ்ந்தது. குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செஞ்சால் அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.